பக்தி டுடே சேனல் நேயர்களுக்கு வணக்கம். சென்னையிலிருந்து அஸ்ட்ராலஜி பிருந்தா பேசுகிறேன். ஆடி மாதம் அப்படின்னு சொன்னாலே நம்மளுக்கு உடனே நினைவுக்கு வருவது வந்து அம்மன் கோவில். அம்மன் கோவில் தான் ஆடி மாதம்னாலே நம்மளுக்கு உடனே தோன்ற ஒரு விஷயம் இல்லைங்களா? ஸோ எல்லா அம்மன் கோவில்கள்லையுமே சிறப்பு வழிபாடு வந்து இந்த ஆடி மாதத்தில் பண்ணுவோம். இந்த ஆடி மாதம்ங்கிறது பார்த்திங்கன்னா நம்மளோட திருவிழாக்கள் வந்து தொடங்கக்கூடிய மாதமாகவும் இது இருக்குது. ஜோதிடத்தில் பார்த்திங்கன்னா இதை வந்து சூரியன் வந்து ஆடி மாதத்தில் சஞ்சாரம் பண்ணுறனால கடக மாதம், அப்புறம் இது வந்து பெண் மாதம் அப்படின்னு சொல்லப்படுறது உண்டு. பாண்டவர்கள் வந்து போருக்கு போகும்போது ஆடி மாதம் முதல் நாளில் தான் வந்து வழிபாடு பண்ணிட்டு தொடங்கினதாகவும் சொல்லப்படுது. இந்த ஆடி மாதம்ங்கிறது பார்த்திங்கன்னா தட்சிணாயன காலம் முடிஞ்சு உத்தராயண காலம் வந்து தொடங்கக்கூடிய மாதம் வந்து ஆடி மாதம். அதாவது தை மாதம் முதல் தை, மாசி, பங்குனி, சித்திரை, வைகாசி, ஆனி இதை வந்து தட்சிணாயன காலம்னு சொல்லுவாங்க. ஆடியிலேருந்து ஆடி, ஆவணி, புரட்டாசி, ஐப்பசி, கார்த்திகை, மார்கழி இதை வந்து உத்தராயண காலம்னு சொல்லுவாங்க. ஸோ இது கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்கலாம்னா, இப்போ நம்மளுக்கு எப்படி பகல் இரவு அப்படின்னு 2 பொழுது இருக்கு இல்லைங்களா? அந்த மாதிரி தேவர்களுக்கும் பகல் இரவுன்னு 2 பொழுது இருக்குது. இப்போ நம்ம ஈவினிங்கில் எப்படி வீட்டில் விளக்கேற்றி வழிபாடு பண்ணுவோம், அதே மாதிரி ஏர்லி மார்னிங் வந்து விளக்கேற்றி வழிபாடு பண்ணுவோம். இந்த ஈவினிங் இருக்கு இல்லைங்களா, இந்த 6 to 8 உங்களுக்கு ஒரு புரிதலுக்காக சொல்கிறேன். ஸோ இந்த 6 to 8ங்கிறது தான் தேவர்களுக்கான மாலை நேரம். ஓகேவா? அதனால தான் இந்த ஆடி மாதத்தில் நம்ம கடவுளுக்கு முக்கியத்துவம் கொடுத்து சுப நிகழ்ச்சிகளை தவிர்த்துடுறோம். ஸோ தெய்வ வழிபாட்டுக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்கறது அதுக்காக தான். ஸோ ரொம்ப 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 சிறப்பான மாதம். ரொம்ப ஒரு அழகான மாதம் ஆடி மாதம். எனக்கு ரொம்ப பிடிக்கும். மாதங்களில் ரொம்ப பிடிச்சது வந்து எனக்கு ஆடி மாதமும் மார்கழி மாதமும் ரொம்ப 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 பிடிக்கும். ஸோ கிளைமேட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ நல்ல காற்று இருக்கும். ரொம்ப அருமையான ஒரு மாதம் ஆடி மாதம். ஸோ நீங்கள் வந்து இந்த மாதத்தில் வந்து தெய்வ வழிபாடு பண்ணும்போது ரொம்ப ரொம்ப சிறப்புக்குரியது. இந்த ஆடி மாதத்தில் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு நாளுமே வந்து சிறப்பான நாட்கள் தான். ஓகேங்களா? ஆடி வெள்ளி, ஆடி செவ்வாய், ஆடியில் வர ஞாயிற்றுக்கிழமை, ஆடி பூரம், இதில் பார்த்திங்கன்னா நாகப்பஞ்சமி. ஸோ நிறைய சிறப்புக்குரிய மாதம் வந்து இந்த ஆடி மாதம். நம்ம அழகாக என்ன பண்ணலாம்னா, வெள்ளிக்கிழமையில் வந்துட்டு வீட்லேயே வந்து மாவிளக்கு போட்டு அம்மன் வழிபாடு பண்ணுறது ரொம்ப ரொம்ப சிறப்பு. அதே மாதிரி பொதுவாக இந்த மாதத்தில் வந்து எல்லாருமே வந்து கூழ் வந்து அம்மனுக்கு படைச்சு கொடுப்பாங்க. ஏன்னா இந்த கூழ் குடிக்கிறது வந்து நம்ம உடம்புக்கு ரொம்ப 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 நல்லது. ஓகேங்களா? இதில் வந்து ஒரு நம்மளுக்கு பருவகால மாற்றமாகும். ஸோ இப்போ இந்த கூழ் குடிக்கும்போது நமக்கு எதிர்ப்பு சக்தி, உடம்புக்கு நல்ல ஆற்றல் கிடைக்கும். அதனால தான் வந்து இந்த ஆடி மாதத்தில் வந்து கூழ் கொடுக்கறது. அதனால் கட்டாயம் வந்து அதை எல்லாருமே உணவில் எடுத்துக்கணும். நம்மளும் சாமிக்கு படைச்சு கொடுக்கணும். ஓகேங்களா? இந்த ஆடி மாதத்தில் ரொம்ப ரொம்ப சிறப்பான விஷயம் பார்த்திங்கன்னா, அம்மனுக்கு வந்து வளையல் மாலை போடுவாங்க. ஸோ அது ரொம்ப ரொம்ப சிறப்பு. அதுக்கு நம்ம வந்து வளையல்கள் வாங்கி கொடுக்கறது, அந்த பூஜையில் கலந்துக்கிறதுலாம் ரொம்ப நல்ல விஷயம். ஸோ கட்டாயம் இதை எல்லாருமே ஃபாலோ பண்ணுங்க. அப்புறம் ஆடி 18. ஆடி 18 கம்பல்சரி நம்ம எல்லாருமே எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறது ரொம்ப நல்லது. கிராமப்புறங்கள்லாம் இன்னுமே வந்து இதை விசேஷமாக நம்ம கொண்டாடிட்டு இருக்கிறோம். மகாபாரதத்தில் பாண்டவர்கள் பாரத போரில் வெற்றி பெறணும் அப்படிங்கிறதுக்காக தெய்வத்தை வழிபாடு பண்ணிட்டு புறப்பட்ட மாதமாகவும் இந்த ஆடி மாதம் முதல் நாளை வந்து சொல்லப்படுறது. மிதுன ராசி நேயர்களுக்கான ஆடி மாத பலன்கள் பார்க்கலாம். ஸோ இந்த மாதம் பார்த்தீங்கன்னா ராசியிலே வந்து குரு இருக்கார். புது வரவாக வந்து சுக்கிர பகவான் வந்திருக்காரு ராசிக்கு. ஸோ இந்த சுக்கிரன் வந்திருக்கிறாரு, உங்களை நல்லா காப்பாற்றுவார். ஓகேங்களா? ஸோ நல்ல சாப்பாடு, பெண்களால் லாபம், நல்ல தூக்கம், இது 3 கட்டாயமாக உண்டு உங்களுக்கு. மற்றதெல்லாம் எப்பவும் போல தான். ஸோ பொதுவாகவே வந்து ஜென்ம ராசியில் குரு வரும்போது மனக்குழப்பங்கள் அதிகமாக இருக்கும். அலைச்சல் திரிச்சல் கட்டாயம் உண்டு. அதே மாதிரி 2ஆம் இடத்துல சூரியன் பகவான் இருக்கார். ஸோ 2ல் சூரியன் இருக்கிறனால கட்டாயம் எண்ணெய் தேய்ச்சி குளிங்க. கண் எரிச்சல், கண் சம்மந்தப்பட்ட பிரச்சனை ஏற்படும். ஓகேங்களா? ஸோ அதனால் வந்து எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறது ரொம்ப நல்லது. அதே மாதிரி வார்த்தைகள் வந்து கொஞ்சம் கவனமாக யூஸ் பண்ணுங்கள். கொஞ்சம் கோபம் அதிகமாக வரும் இந்த மாதம். அது கொஞ்சம் குறைச்சிக்கோங்க. ஓகேங்களா? ஏன்னா 2ஆம் இடத்துல சூரியன் ப்ளஸ் புதன் இருக்காங்க. அதனால் வார்த்தைகளில் கவனமாக இருங்க. அதே மாதிரி இந்த செல்ஃபோன் யூஸ் பண்ணுறதெல்லாம் கொஞ்சம் பார்த்து கவனமாக யூஸ் பண்ணுங்கள். தேவையில்லாமல் செலவு வைக்கிற மாதிரி இருக்கும். அதனால் அதில் கவனம் தேவை. 3ல் கேது இருக்கிறது நல்லது தான். ஸோ பொதுவாக 3ல் கேது பகவான் இருக்கும்போது நம்மளுக்கு முருகன் அருள் உண்டுன்னு சொல்லுவாங்க. ஸோ முருகன் வழிபாடு பண்ணுங்கள், ரொம்ப நல்லது. 4ஆம் இடத்துல செவ்வாய் பகவான் இருக்கார். ஸோ 4ல் செவ்வாய் இருக்கும்போது என்ன ஆகும்னா நம்மளுக்கு ஃபீவர், வயிற்று வலி இந்த மாதிரி பிரச்சனைகள் ஏற்படும். ஸோ சுகஸ்தானம் கொஞ்சம் பாதிப்பாகும். அதில் கொஞ்சம் கவனமாக இருங்க. பொதுவாக வந்து ராசியில் சுக்கிரன் வரும்போது நம்மளுக்கு தூக்கம் எப்படி இருந்தாலும் தூக்கத்தை கொடுத்துருவாரு. தூக்கம், சாப்பாடு இது 2மே நல்ல திருப்தியாக கிடைச்சிரும். மற்ற விஷயங்கள் தான் கொஞ்சம் அலைச்சல் திரிச்சல் இருக்கும். ஓகேவா? 4ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கார்.
ஸோ அதனால் கொஞ்சம் வந்து இந்த சுகஸ்தானத்தில் பிரச்சனைகள் வரும். வண்டி இதில் எல்லாம் கொஞ்சம் பிரச்சனை ஏற்படும். அதனால் வண்டி வாகனம்லாம் கொஞ்சம் கரெக்டாக மெயின்டெனன்ஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா? அடுத்து பார்த்தீங்கன்னா 9ஆம் இடத்துல ராகு. ஸோ 9ல் ராகு இருக்கிறது கொஞ்சம் மன போராட்டம் இருக்கும். ஆல்ரெடி வந்து ராசியில குரு இருக்காரு. அதுவே கொஞ்சம் நம்மளுக்கு கவலை குடுக்கும். இதில 9ஆம் இடத்துல வேற ராகு இருக்காரு. ஸோ ரொம்ப ஓவர் திங்க் பண்ணாதீங்க. என்னை பொறுத்தவரைக்கும் பிரச்சனைகள் வரும்போது அது அப்படியே இருந்துட்டு போகுது. ஓகேங்களா? ஒரு பீரியட் வரும்போது அது ஆட்டோமேட்டிக்கா மாறிரும். நம்மள பொறுத்தவரைக்கும் ஒரு நெகட்டிவான விஷயங்கள் வருதுங்கிறது எதுக்காகன்னா, நம்ம நல்லா கம்ப்ளீட்டா ரெஸ்ட் எடுக்கிறதுக்காக தான். இப்போ போயிட்டு நீங்க ஃபியூச்சர் பத்திலாம் ஓவர் திங்க் பண்ணாதீங்க. ஜஸ்ட் ஃப்ரீயா விடுங்க. அதுவே ஆட்டோமேட்டிக்கா மாறிடும். 10ஆம் இடத்துல சனி. ஸோ தொழில் செய்றவங்க கவனத்தோட இருக்கிறது நல்லது. வேலைக்கு போறவங்களுக்கு பெரிய பாதிப்பு குடுக்காது. அ தொழில் செய்றவங்க வந்து கவனமா இருக்கணும். ஸோ எப்பவும் சொல்ற பாயிண்ட் தான். மிதுன ராசியில பிறந்திருக்கீங்க இல்லையா? எப்பவுமே வந்து ஒரு மந்திரம் ஜபிக்கிறது ரொம்ப நல்லது. ஏன்னா மிதுன ராசிங்கிறது காற்று ராசி. அதனால மந்திரம் ஜபிக்கிறது, ஊதுபத்தி, சூடம், இந்த மாதிரி சாம்பிராணி இதெல்லாம் வந்து கோவிலுக்கு நீங்க வாங்கிட்டு போறது. இத வந்து பூஜையில நீங்க பயன்படுத்துறது ரொம்ப நல்லது. கட்டாயம் எப்பவுமே வந்து ஒரு மந்திரத்த வந்து ஒலிச்சுட்டே இருங்க நீங்க. நல்ல சத்தமாவே சொல்லலாம். சரிங்களா? அப்படி பண்ணும்போது உங்களுக்கு நல்ல ராசி வந்து மிதுன ராசியில இருக்கீங்க இல்லையா? இந்த மாதிரி வழிபாடுகள நீங்க பண்ணும்போது, உங்களுக்கு அந்த பவர் வந்து நல்லா கிடைக்கும். ஸோ கட்டாயம் இந்த விஷயங்கள வந்து ஃபாலோ பண்ணுங்க. கொஞ்சம் வண்டி விஷயத்தில கவனமா இருங்க. ஹெல்த் விஷயத்தில கொஞ்சம் கவனமா இருங்க. மத்தபடி பெரிய மைனஸ்லாம் இல்ல. ஓகேங்களா? ஸோ ஓரளவுக்கு அப்படியே இந்த மாசம் வந்து ட்ராவல் ஆயிடும். ஸோ 2ஆம் இடத்துல சூரியன் கட்டாயம் வந்து எண்ணெய் தேய்ச்சு குளிக்கணும். அத மைண்ட்ல வச்சுக்கோங்க. ஸோ அதிகமா அதாவது ரொம்ப ஹீட் ப்ரொடியூஸ் ஆகுற மாதிரியான விஷயங்கள வந்து பண்ணாதீங்க. ஆல்ரெடி 2ல சூரியன் இருக்காரு இல்லையா? அதிகமா மொபைல் பார்க்கறது, அதிகமா டிவி பார்க்கறது இதெல்லாம் பண்ணாம, கொஞ்சம் கண்ணுக்கு வந்து அக்கறை எடுத்து, அந்த கண்ணுக்கு ரெஸ்ட் நல்லா குடுங்க. ஸோ கண்கள நல்லா பார்த்துக்கோங்க. கடக ராசிக்கான ஆடி மாத பலன்கள். ஓகே. இந்த கடக ராசிக்கு ஆடி மாதம் எப்படி போகுதுன்னு பார்க்கலாம். ராசியிலேயே சூரியன் சஞ்சாரம் பண்றாரு. ஸோ எந்த இடத்துலயுமே டப்புன்னு கோவப்பட்டுறாதீங்க. ஏன்னா தேவையில்லாம நம்மளுக்கு அ கௌரவ குறைச்சல் ஏற்படும். ஓகேங்களா? நம்ம கரெக்ட்டா போனாலே பிரச்சனைன்னு சொல்லுவாங்க. அதனால பத்தாததுக்கு சூரியன் வேற வந்து உட்கார்ந்துருக்காரு. ஸோ தேடி புடிச்சு நம்மகிட்ட பிரச்சனை வரும். அதில கொஞ்சம் கவனமா இருங்க. ஸோ ராசியிலேயே புதனும் இருக்காரு. ஸோ சூரியன், புதன் ராசியில இருக்கிறது வந்து நம்மளுக்கு தேவையில்லாத கெட்ட பேரு, அவமானங்கள வந்து ஏற்படுத்தும். சரியா? ஸோ பயமுறுத்துறேன்னு நெனைக்காதீங்க. கொஞ்சம் தேவையில்லாத விஷயத்தில போய் நம்ம வந்து மூக்க நுழைக்க வேணாம். நம்ம உண்டு, நம்ம வேலை உண்டுன்னு இருந்துக்கலாம். ஓகேவா? அதே மாதிரி 2ஆம் இடத்துல கேது. ஸோ பேச்சு இதுல எல்லாம் வந்து குடும்பம், பேச்சு இதுல எல்லாம் கொஞ்சம் கவனமா இருங்க. வீண் வாக்குவாதம் இதுக்கெல்லாம் நம்ம வந்து போக வேண்டாம். 3ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கிறது ஓகே நம்மளுக்கு. சப்போஸ் நீங்க ஒரு இடம் வாங்குறீங்க அப்படின்னா, இந்த காலகட்டம் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும். ஸோ இடம் வாங்குறது சிறப்பா வந்து முடியும். ஓகேங்களா? செவ்வாய் 3ஆம் இடத்துல இருக்கிறனால நிலபுலன்கள்லாம் வாங்கலாம் நம்ம. அது அதுல முயற்சியில ஈடுபடுறவங்க கட்டாயம் இந்த மாதத்த வந்து நீங்க பயன்படுத்திக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா, கடகராசிக்கு வந்து 8ஆம் இடத்துல ராகு இருக்காரு. ஸோ ஜென்ரலா பார்த்தீங்கன்னா, 8ஆம் இடத்துல ராகு இருக்கும்போது என்ன ஆகும்னா, ஒரு ஹோட்டலுக்கு போவோம். கையில பணம் இருக்கும். அங்க போனா எந்த ஐட்டமும் இருக்காது. பசியோட நம்ம இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால இந்த உணவு விஷயத்துல கொஞ்சம் கவனமா இருந்துக்கோங்க. ஓகேங்களா? எல்லாமே இருக்கும். பட் நம்மளால சாப்பிட முடியாது. அ பட்னி கிடக்கிற மாதிரி ஆகும். ஸோ அது கொஞ்சம் கவனமா பார்த்து நீங்க நேரத்துக்கு வந்து உணவு எடுத்துக்கோங்க. ஸோ ஆல்ரெடி வந்து 8ஆம் இடத்துல சனி இருந்து 2 1/2 வருஷம் நம்மளுக்கு வந்து வச்சு செஞ்சாரு. இப்ப அவரு போயிட்டு இப்ப ராகு பகவான் வந்திருக்காரு. ஸோ வந்தா வந்துட்டு போறாங்க விடுங்க. என்ன நிலையா அங்க இருக்கவா போறாங்க? அடுத்து மூவ் ஆக தானே போறாங்க. ஸோ எதுவும் கவலைப்படாதீங்க. ஓகே. அதற்கான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள்ல நம்ம ஈடுபட்டுக்கிறது நல்லது. ஸோ 8ல ராகு இருக்கிறனால தேவையில்லாத ஃப்ரெண்ட்ஷிப், தேவையில்லாத விஷயங்கள்ல போய் இன்வால்வ் ஆகுறது இதெல்லாம் வேணாம். ஸோ நம்ம உண்டு, நம்ம வேலை உண்டுன்னு அப்படியே பார்த்துக்கலாம். 9ஆம் இடத்துல சனி பகவான். ஸோ அப்பாவோட கருத்து வேறுபாடு இதெல்லாம் ஏற்படும். 9ஆம் இடத்துல இருக்கும்போதுமே கிட்டத்தட்ட ராகு என்ன பலன்கள் குடுக்குறாரோ, அதே தான் சனியும் குடுப்பாரு. மன கவலைகள் இதெல்லாம் ஏற்படுத்தும். 12ஆம் இடத்துல வேற குரு இருக்காரு இல்லையா? ஸோ எப்பவுமே வந்து ஒரு சுப விரயம் நீங்க பண்ணிர்றது நல்லது. கையில கேஷ் வச்சுக்கணும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணாதீங்க. இந்த ஒரு இந்த குரு பயிற்சி ஆகுற வரைக்கும். ஓகேங்களா? ஸோ அதனால எது பணம் வர்றத வந்து சுப விரயமா நீங்க பண்ணிடுங்க. எதுலயாவது ஒண்ணுல இன்வெஸ்ட் பண்ணிடுங்க நல்லது. அதேபோல 12ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்கிறது ரொம்ப சிறப்பு நமக்கு. அது ஒரு பெரிய ஆறுதல். சுக்கிரன் 12ஆம் இடத்துக்கு வந்திருக்காரு. ஸோ ரொம்ப சிறப்பு. நீங்க கடகராசி பொதுவாவே பார்த்தீங்கன்னா, இந்த புனித நீராடுறது ரொம்ப நல்லது. நீர்நிலைகள் இருக்கிற கோவில்களுக்கு போயிட்டு வர்றது. அதாவது குளம், அ ஆறு, கடல் இந்த மாதிரி கோவில்களுக்கு வந்து நீங்க போயிட்டு வர்றது ரொம்ப நல்லது. சரிங்களா? அதனால வந்து அந்த மாதிரி போயிட்டு வாங்க. பொதுவாவே வந்து ஜென்ரலாவே நீங்க குளிக்கும்போது பார்த்தீங்கன்னா, இந்த செவ்வா, வெள்ளிக்கிழமைகள்ல வந்து கல் உப்பு
தண்ணியில் போட்டு நீங்கள் அதை வந்து குளிங்க. அது ரொம்ப சிறப்பு. அதே மாதிரி பௌர்ணமி வழிபாடு பண்ணிட்டு வாங்க. இந்த மாதம் கொஞ்சம் சுமாராக தான் இருக்குது. ஸோ எந்த பிரச்சனைக்கும் நம்ம போக வேணாம். இருக்கிற நிலையை வந்து அப்படியே கொஞ்சம் தொடர்ந்து எடுத்துகிட்டு போய்க்கலாம். ஓகேங்களா? கரெக்டாக வந்து பெண் தெய்வ வழிபாடு, அம்பாள் வழிபாடு இதெல்லாம் வந்து பண்ணிட்டு வாங்க. கண்டிப்பாக சுபிக்ஷம் நல்லாயிருக்கும்.